எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போறோம்னா, எனக்கு ஏன் இப்படிலாம் ஆச்சு வச்சுட்டு பார்க்கலாம். யாருக்கிட்ட போய் அடி வாங்கினேன், எந்த பொண்ணை போய் பார்த்தேன்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. அப்படி தான் நான் ஆக்சுவலாக அது நடக்கலை. தேன் இருந்துச்சுங்க ரோட்டு ஓரமாக ஒரு மரத்தில் தேன் கட்டி இருந்துச்சு. தேன் இருக்குதுடா. நான் வந்து அழிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வீராப்பாட்டம் கத்தி தூக்கிட்டு ஏய் அதுக்கு அங்கே போய் மேலே அங்கே போய் வெட்டிட்டேன் மேலே வெட்டிட்டு நிற்கிற முஸ்கி கம்முன்னு கரெக்ட் பறந்துச்சா? ஏய் எங்கே ஒரு சிவரில் எங்கே பிடிக்கிட்டு நானே போன இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு நிகழ்ச்சி. போலாமா? கடி வாங்கின வெட்டாவே கூட போட்டாங்க. எங்கனே வந்து எங்கிட்ட வந்துச்சுன்னா டாடா ஸ்டார்னு கிடையாது. ஒரு பிகரை கரெக்ட் பண்ணி சில பேட்டரிகளை பார்த்துட்டேன். நான் ஒண்ணுமே பார்க்கலையாடா. ஓகே, நீங்க வந்து தேனொழிக்க போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, சேஃபா இருங்க. உன் மனசு என்னடா நினைச்சிட்டு இருக்க? பண்ணிக்கோங்க. ஃபேஸ் எல்லாம் எது கிடைச்சாலும் பரவாயில்லைங்க, மேனேஜ் பண்ணிடலாம். ஃபேஸ் கிடைச்சிச்சுன்னா ஏன் வெளியே தலைகாட்ட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வலிக்குதோ. வெற்றி இருமடி காத்த மாட்ட உயிருக்கு ஆபத்து. ஏற்கனவே அம்பது பூசி மேல கடிச்சு போடுச்சு. ஆமா சார், அப்படி உட்காந்து சாப்பிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஹெல்மெட் தேவை எல்லாத்துக்குள்ள போட்டுரு. அவ்வளோதான், வா தைரியமா வா. இதை வர யார் வர மாட்டாங்க, பூச்சிக்கு எதுவும் வராது. வா இதே மாதிரி சத்தி மாட்டுவியே போட மாட்டேன், கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பேன். போகவே மாட்டேன் அந்த பக்கம். ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன்டா பாய், அடுத்த சந்திப்போம். அதுக்குள்ள ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். போட்டு தாக்கிச்சு அவனே.